ஸ்கேம் 1992 இந்த சீரீஸ்ல வந்துட்டு நம்ம ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பத்தி பார்த்துருந்துருப்போம். ஸோ அந்த பீரியட்ல நடந்த மாதிரியான ஸ்கேம் வந்துட்டு இப்போ நம்மளோட மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. பாஸ்ட் 5 இயர்ஸ்ல வாரி ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்துட்டு 74,414% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து 3 ரூபாய் தான். ஆனா இப்போ வந்துட்டு 2,731 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம அந்த பீரியட்ல ஒரு 1000 ஷேர்ஸ் 3 ரூபாயில வாங்கியிருந்தோம்னா ஒரு 3000 ரூபாய் தான் கேபிட்டல் தேவைப்பட்டிருக்கும். ரைட் நோ வந்து நமக்கு மோர் தென் 27 lakhs வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஆனா இந்த growth வந்து ஆர்கானிக் growth கிடையாது. இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டு மால் பிராக்டிஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஷேரோட பிரைஸை வந்து மேனிபுலேட் பண்ணிருக்காங்க த்ரூ சம் புரோக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹைலி மேனிபுலேட்டட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ எப்பவுமே அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை நம்ம செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்ம ஷேர்ஸை வாங்குறப்போ லோவஸ்ட் பாசிபிள்